நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொலை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. சிஎம் விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு டெல்லிக்கு பயணம் பண்ணி போனார். அதை பார்த்தோம் சார். நிதி ஆயோக் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்துக்காக, அதாவது 2047 வந்து இப்போ 2046 திரும்ப குழப்பறீங்கன்னா ஆல்ரெடி 2026 தானான்ற ஒரு டென்ஷன்ல இருக்கிறேன் நீங்க வேற. ஏன்னா இன்னுமே நிறைய பேர் வந்து தான் முதல்வர் 2021 நம்ம இருக்கிறோம் இன்னும் ஆக அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அறிக்கையெல்லாம் விட்டுட்டு அதான் அப்ப நான் செக் பண்ணிக்கிறேன் 2026 தானா புது சிஎம் வந்தாச்சா அப்படின்னு செக் பண்ணி வந்தாச்சுல. சிஎம் விஜய் அவர்கள் வந்து டெல்லி போயிட்டு வராருல்ல சார், அது வந்து தனி விமானம்ல போயிட்டு வராரு அப்படிங்கிற மாதிரி அரசு காசுல போறாரு. அது கேக்குறாங்க, நிறைய பேர் கேக்குறாங்களே தனி விமானத்துல எதுக்கு போறீங்க நீங்க அப்படின்லாம் கேக்குறாங்க. தனி விமானம் உங்களுக்கு என்ன கவர்மெண்ட் காசுனா சும்மாவா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது அவரு அப்படி இல்ல, சொந்த செலவுல தான் காசு தாண்டா போறேன் அப்படின்னு சத்தம் போட்டு சொல்ற மாதிரி இப்ப வந்துட்டு சொல்றாங்க. இல்லைங்க ஒண்ணு நான் என்ன சொல்றேன் சிம்பிளா, நீ அரசியல் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா எதுல வேணா பண்ணலாம். ஆனா எதுலலாம் அரசியல் பண்ணா இது வேலைக்கே ஆகாதோ 5வது நிமிஷம் ரிப்ளை வருமோ அதை வச்சு அரசியல் பண்றீங்களே, உங்களுக்கு இது உங்களுக்கே வந்து ஜோக்கா இல்லையா? நாங்கள் பார்ட்டி ஃபண்ட் என்று ஒன்று வாங்கவே இல்லை, பொய் சொல்கிறார்கள் தாவேக்காவினர். புதிதாக ஆட்சிக்கு வந்த இவர்கள் எங்கள் கட்சி மீது அவதூறு பரப்புகிறார்கள் அப்படின்னு ஒரு திமுக ஒரு அதிமுக சொல்லட்டுங்க. நீங்க எப்படிங்க திரும்பவும் 2029லயும் 31லயும் வரப்போற லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் எப்படிங்க ஓட்டு கேட்க போறீங்க? எப்படிங்க வந்து கேட்க முடியும்? உங்களுக்கு கொஞ்சமாவது நமது கட்சியின் மிக முக்கியமான ஒரு நபராக இருக்கக்கூடிய சென்னை மேயர் ட்ரோல் மெட்டீரியலாக இருக்கக்கூடிய நமது பிரியா அவர்களை அன்புடன் வளர்க்கிறேன்ட்டாங்க. இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு ட்ரோலாக இருக்கின்ற அன்பு சகோதரி சென்னை பெருநகரத்தின் மேயர் அவரே ஒரு ஷாக் ஆயிட்டாங்க. என்ன ட்ரோல் மெட்டீரியல் இருக்கிறீங்க, என்ன ட்ரோல் மெட்டீரியல்ன்றீங்க அப்படின்னு அவங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன் இந்த இடத்துல, உங்க கட்சிக்காரனே உங்களோட ட்ரோல் மெட்டீரியல் இன்ட்ரோ கொடுக்குற அளவுக்கு இருக்குதுன்னா இதுதான் உங்களுடைய பூமர் வாழ்க்கை. ஒரு நைஜீரியன் ஒருத்தர் வந்துட்டு தொடர்ந்து இத்தனை மணி நேரங்கள் இத்தனை நாட்கள் அழுதவர் அப்படின்ற சாதனை இப்ப அவர் படிச்சிருக்காரு, உலகளாவிய சாதனை. இப்ப அதுல ஒருத்தர் மீம் போடுறாங்க கீழே, ஸ்டாலின் அவர்கள் வந்து அவர் போட்டோவை போட்டு அப்படின்னு சொல்லி என்னன்னா போட்டிக்கு நான் வரலாமா, ஏன்னா இவங்க ஆல்ரெடி 30 நாள் முடிஞ்சு போச்சு, இன்னும் அழுதுட்டு இருக்காங்க. கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். ஒரே நிமிஷம். ஓகே, 2026 தானா என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, கரெக்டா தான் 2026 தான், இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே இப்ப சொல்லுங்க. சொன்னீங்க வணக்கம். வணக்கம் சொல்லுங்க சார். சிஎம் விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு டெல்லிக்கு பயணம் பண்ணி போனார். அதை பார்த்தோம் சார். நிதி ஆயோக் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்துக்காக, அதாவது 2047 வந்து இப்போ 2046 திரும்ப குழப்பறீங்கன்னா ஆல்ரெடி 2026 தானான்ற ஒரு டென்ஷன்ல இருக்கிறேன் நீங்க வேற. ஏன்னா இன்னுமே நிறைய பேர் வந்து தான் முதல்வர் 2021 நம்ம இருக்கிறோம் இன்னும் ஆக அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அறிக்கையெல்லாம் விட்டுட்டு அதான் அப்ப நான் செக் பண்ணிக்கிறேன் 2026 தானா புது சிஎம் வந்தாச்சா அப்படின்னு செக் பண்ணி வந்தாச்சுல. அப்ப ரைட், சிஎம் விஜய் இப்போ 2047 வந்து டெவலப்டு நேஷனா இந்தியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நிதி ஆயோக் திட்டம் வந்து வருஷம் நடக்கும் சார். அப்படி இந்த வருஷம் நடக்கும்போது விஜய் அவர்கள் வந்து இந்த கூட்டத்தில் வந்து கலந்துட்டு இருக்காரு சார். ஒரு முதலமைச்சரா தமிழ்நாட்டுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து வலியுறுத்துவாரு அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. என்னென்ன அப்படின்னா நகர்ப்புற திட்டங்கள், கிராமப்புற திட்டங்கள், எல்லாருக்கும் குடிநீர் கண்டிப்பா கிடைக்கணும். அதே மாதிரி இதுவரை நிலுவையில் இருக்க மெட்ரோ திட்டங்கள் இதெல்லாத்தையுமே வந்து வலியுறுத்துவாரு அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. என்ன கூட்டத்தில் நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி இனிமேல் தான் சார் நியூஸ்லாம் வரும். இந்த வந்து விஜய் அவர்கள் கலந்துக்கிட்டது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க சார். ஒரு சீஃப் மினிஸ்டர்ஸ் கலந்துக்கிறாங்க அப்படிங்கும் போது வந்து அதுல விஜய் அவர்கள் கலந்துக்கிறாருன்றது வந்து ஒரு நல்ல விஷயம். இதுல வந்து நாங்க வந்து இதை புறக்கணிக்கிறோம், பாஜக எதிர்ப்பு அரசு இது அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு மீட்டிங் நடந்துச்சு அப்படின்னா வந்து அந்த சிஎம் அதை புறக்கணிக்கிறது, அதுக்கு பதிலா வந்து வேற ஏதாவது ஒரு ஒப்புக்க ஏதாவது வேற ஏதாவது ஒரு அமைச்சர் அனுப்புறது, இந்த மாதிரி சில வேலைகளெல்லாம் சில அரசு பண்ணும். தமிழக அரசு சில கட்சிகள் நடத்தும் போது பண்ணும். இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான இணக்கம்ங்கிறது எதுக்கு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். நீங்க ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபரா இருக்கட்டும், ஏதாவது எதுக்கு அவனா மாமனா மச்சானா அவன் எதுக்கு நம்ம கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்? இல்ல சார், பேரிடர் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அவங்க ஏதாவது ஃபண்டு கொடுத்தாங்கன்னா அது எதுக்குங்க மத்திய அரசு கொடுக்கணும்? இல்ல மாநிலத்துல ஏதாவது பிரச்சனை நடக்கும்போது அவங்க தான் சார் தரணும். இல்ல அப்படின்னா அவங்க தான் சார் தரணும்.
மக்களுக்கு பயன் இல்ல ஏன் மாநில அரசு மத்திய அரசு கிட்ட போகணும்? அவங்க கிட்ட ஃபண்ட் இருக்கும் சார். அவங்க ஏன் ஃபண்ட் அவங்க கிட்ட இருக்குது? ஏன்னா மத்திய அரசு தானே இந்த எல்லா மாநிலங்களுக்கும் தேவையான ஒரு சென்டர் பாயிண்ட் அவங்க தானே. இப்போ உங்களுக்கு இந்த ஆபீஸ்ல ஒரு 15 பேர் இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உங்களுக்கு மேல யாராவது ஒரு டீம் ஹெட் இருக்காங்க, அந்த டீம் ஹெட் கிட்ட போவீங்க. அந்த டீம் ஹெட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அவர் வந்துட்டு அதுக்கு மேல கிட்ட போவார். இப்படி வந்து நீங்க வேலை பார்க்குற ஒரு ஆபீஸ்ல ஒரு ஹைரார்கில இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துலயும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் இல்லைங்களா? இந்த நாடு அப்படின்றது வந்துட்டு பல மாநிலங்கள் ஒன்றாக இணைந்த ஒரு ஒன்றியமா இருக்கக்கூடிய ஒரு நாடு. அப்ப இந்த நாட்டுல இந்த ஒவ்வொரு ஸ்டேட்ஸும் எங்க போகுது கடைசியா? சென்டருக்கு கீழே போகுது. அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பவர் அப்படின்றது ஒண்ணு இருக்குது. நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு 3ஆ பிரிச்சிருப்பாங்க. இந்த மாநில பட்டியல்ல எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு அவங்களே முடிவு பண்ணலாம், அவங்களோட ரைட்ஸ்லயே இருக்கும். எந்தெந்த பாலிசி இதெல்லாம் வந்துட்டு இவங்களுடைய இதுக்குள்ள வரும். யூனியன் லிஸ்ட்னு பார்க்கும்போது எந்தெந்த விஷயங்கள்லாம் இதை வந்து மத்திய அரசு தான் முடிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்கும். அப்புறம் கன்கரண்ட் லிஸ்ட், அதாவது வந்து இரண்டுமே சேர்ந்து ஒரு மத்திய அரசும் ஒரு மாநில அரசும் சேர்ந்து அந்த மாநிலத்துக்கான விஷயங்கள்ல எதெல்லாம் சேர்ந்து முடிவெடுக்கணும் அப்படின்றது கன்கரண்ட் லிஸ்ட். இப்படிதான் நம்ம கான்ஸ்டிடியூஷன் 3ஆ பிரிக்கப்பட்டிருக்கு. ஆனா இது எதையுமே புரிஞ்சுக்காம சில பேர் ஆட்சியில் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தாங்கள் வந்து இன்னொரு முறையும் ஆட்சிக்கு வரணுன்றதுக்காகவும் ஓட்டு போட்டவங்களை நம்ப வைக்கணுன்றதுக்காகவும் நாங்க பாஜக எதிர்ப்பு அரசு தான் பண்ணுவோம் அப்படின்றத காட்டிக்கிறதுக்காக மத்திய அரசோட வந்து தேவையில்லாம வந்து எப்பயாவது ஒரு டக் ஆஃப் வார்லையே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்க அவனோட பிரச்சனை பண்றதுல லாபம் யாருக்கு? அவங்களுக்கு தான். அவங்களுக்கு சரி, நீ உனக்கு பணம் வேணாமா வச்சுக்கப்போ. அப்புறம் அப்போ என்ன சொல்றது, எங்களுக்கு வர வேண்டிய நிதி வந்து வர மாட்டேங்குது, எங்களுக்கு வர வேண்டிய பணம் வரல, மத்திய அரசு வந்து வரவே விட மாட்டேங்குது, எங்களுக்கு கொடுக்கறத கொடுக்கவே மாட்டேங்குது அப்படின்னு. நான் என்ன சொல்றேன், பேசிக்கா உங்களோட ஒரு கூட்டணியில இருக்கக்கூடிய அந்த கட்சி வந்து மத்தியில ஆட்சியில இருக்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு 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 எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மைன்னு வச்சுப்போமே. அப்படிதான். ஆனா இதே இப்ப மாநிலத்தில் இருக்கிற ஒரு அரசு அதுக்கு எதிர் அரசியல் பண்ணக்கூடிய இன்னொரு ஒரு கட்சி வந்து மத்தியில ஆட்சியில் இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை இருந்துட்டே இருக்கும். அப்ப அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணணும், சரி நமக்கு இப்ப வேலை ஆகணும், இந்த நேரத்துல இவங்களை பகச்சுக்கிறதுல நஷ்டம் யாருக்கு? மக்களுக்கு தான் நஷ்டம். அப்ப நம்மளுடைய சுய அந்த ஒரு மரியாதைங்கிறது முக்கியம். நாங்கள் சுயமரியாதை கொண்டவர்கள். உன் மரியாதை முக்கியமா, மனுஷனோட மக்களோட மரியாதை முக்கியமா? மத்திய அரசு கிட்ட கையேந்த வேண்டிய அவசியம் கிடையாது. அப்புறம் எதுக்கு வந்துட்டு மத்திய அரசுங்களுக்கு பணமே கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு அழுவுறீங்க? அப்புறம் கூட்டம் போட்டு ஏதாவது ஒரு நடக்கல அப்படின்னா, மத்திய அரசு இருந்து இன்னும் பணம் வராம இருக்குங்க, அலாட் பண்ண முடியாம இருக்குதுங்க, அதனால நடக்காம இருக்கு. மத்திய அரசு ஏன் அலாட் பண்ண மாட்டேங்குது? உனக்கும் அவனுக்கும் வாய்க்கா தகராறு. ஏன் வாய்க்கா தகராறு? நீ திமிரு காட்டுற. நீ எப்ப பாரு போய் வம்புழுக்கிறது, திமிரு காட்டுறது, மேடை போட்டு மோடி என்பவர் எல்லாம் எங்களுக்கு பயமே கிடையாது அப்படின்னு பேசுறது. அப்புறம் அவரிடம் போயிட்டு எனக்கு கை கொடுக்குறது. ஏன் அவருக்கு இந்த ஊர்ல எவனுமே டிரான்ஸ்லேட் பண்ணி அவருக்கு நீ தமிழ்ல என்ன பேசணுங்கிறத போட்டே காட்ட மாட்டாங்களா? தெரியாம இருக்க போகுது. அப்போ சும்மா ஒரு மக்களை வந்து ஏமாத்திக்கிறதுக்கே இருக்கிறதுக்காக இங்க வந்து தாங்க வந்து நீ பாஜக எதிர்ப்பா எப்படித்தனமா இருக்கணும், கொள்கைகள்ல கோட்பாடுகள்ல அவங்க உள்ள வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க உள்ள வரக்கூடாதுன்னு அரசியல் பண்றதுல அவங்கள விட திறம்பட நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும் நம்ம ஆட்சி வந்து அப்படிங்கறத பண்ணலாம். பாஜகவுடைய ஒரு திட்டம் என்ன, கட்சியா அவங்க எப்படிலாம் நடந்துப்பாங்க, அவங்க ஆட்சியில இருந்து அவங்களுடைய நடவடிக்கைகள் எப்படிலாம் இருக்குதுங்கிறத பட்ட வெளிச்சம் போட்டு காட்டுறது மக்களுக்கு, இதெல்லாம் நீங்க பண்ணலாம். ஆனா நீங்க மத்திய அரசுன்னு வந்துட்ட போது அது பாஜகவா இருந்தாலும் காங்கிரஸா இருந்தாலும் அதெல்லாம் நீங்க மறந்துடணும். சொல்றாங்களே இவங்க விஜய் அவர்கள் வந்துட்டு முதல்வரானது பிறகு நேர்ல போய் அவங்களெல்லாம் சந்திச்சதுக்கு காரணம் வந்து அது ஒரு இணக்கமான ஒரு மரியாதை நிமித்தமாக, அவ்வளவுதான். மரியாதை நிமித்தம் ஒண்ணு, இன்னொன்னு ஒரு இணக்கமா இருக்கணும். லெட்ஸ் ஆல் டுகெதர் மேக் தி ஸ்டேட் a better place அப்படின்ற ஒரு ஐடியா. அது மாதிரி தான் நீங்க அவங்க ஊருக்கு வந்தாங்கன்னா டாடா காட்டுறீங்க, கை கொடுக்குறீங்க, சால்வை போடுறீங்க, அதுக்கப்புறம் அவங்க கிட்ட நீங்க மூஞ்சி காட்டுற மாதிரி நடந்துக்கிறது மூலமா லாபம் யாருக்கு நஷ்டம் யாருக்குன்றத புரிஞ்சுக்கணும். ஸோ இதை வந்து திமுக அரசு இத்தனை நாளா புரிஞ்சுக்கல. ஒரு கெத்து காட்டுறதுக்காக, தாங்க ஒரு பாஜக எதிர்ப்புன்னு காட்டுறதுக்காக நம்ம தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பல விஷயங்களை தடுத்திருக்கிறாங்க. இப்போ பல ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஒண்ணு இவங்க அதிகமா கமிஷன் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஊரை விட்டு வெளி மாநிலத்துக்கு போயிருது. இல்ல அப்படின்னா இவங்க வந்து மத்திய அரசோட இணக்கமா இல்லாதனால மத்திய அரசுடைய இதுல இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் ஏன் உன் ஊர்ல பண்ணணும் அந்த ப்ராஜெக்ட, ஆந்திராவில் வச்சுக்கிறேன், ஆந்திராவுக்கு எடுத்துட்டு போறேன் இந்த ப்ராஜெக்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துட்டு போகுது அந்த ப்ராஜெக்ட் உங்ககிட்ட இருந்து கையிலிருந்து. இப்ப தூத்துக்குடியில இருந்து போற அந்த ஷிப்பிங், அந்த ஷிப் கட்டுமானத்துக்கான அந்த ஒரு இதுங்கிறது
அங்கிருந்து போக நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே வந்துட்டு இவங்க அவங்களோட பண்ணிட்டு இருந்த சேட்டைகள் தான். அப்ப இன்னைக்கு நீங்க நல்லா பாருங்க, திரு விஜய் அவர்கள், முதல்வர் அவர்கள் என்ன பண்றாருன்னா, பிரதமர் மோடி அவர்களை முதல் முறையா சந்திச்சப்ப இந்த சிஎம் ஆனதுக்கு அப்புறமா சில கோரிக்கைகளை வைக்கிறாரு. அந்த கோரிக்கைகளை நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி மேட்டர் அதுல இருந்துச்சு. தூத்துக்குடி அப்படின்ற இந்த கிரீன் கார்டராக இதை வந்து நீங்க இது பண்ணணும், இதை வந்து நீங்க நல்லா பார்த்து எங்களுக்கு கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயங்களை எடுத்து வச்சிருந்தாரு. எங்க எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் இவங்க முரணாவே நடந்துகிட்டு இருந்தாங்களோ இதுக்கு முன்னாடி, அதுலலாம் நாங்க உங்க கூட முரண்பாடு இல்லாம உடன்பாடுல தான் இருக்க போகிறோம் அப்படிங்கிறத காட்டிக்கக்கூடிய வகையில அந்த கோரிக்கைகள் அவர் என்னென்னலாம் வச்சிருந்தாரோ அதை நீங்க இப்ப எடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுதான் சிச்சுவேஷன் போல, இதைத்தான் அன்னைக்கு வரைக்கும் அவர் கொடுத்துருக்காருன்னு உங்களுக்கு புரிய வரும். கண்டிப்பா. சோ அந்த இணக்கம்ன்றது ரொம்ப முக்கியம். நீங்க வந்து வெட்டி பந்தா காட்டிட்டு நாங்கள் வந்து பாஜக எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசை நீங்க எதிர்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா வர வேண்டியது ஒண்ணும் வராது. கடைசி வரைக்கும் வந்து மக்கள்கிட்ட கையேந்திட்டு தான் நிக்கணும். அதே மாதிரி சிஎம் விஜய் அவர்கள் வந்து டெல்லி போயிட்டு வராருல்ல சார், அது வந்து தனி விமானம்ல போயிட்டு வராரு அப்படிங்கிற மாதிரி அரசு காசுல போறாரு. இல்ல சார், அது வந்து அவரோட காசுல தனி செலவா தான் எடுத்துட்டு போறாரு அப்படின்ற மாதிரி, அவர் சொந்த செலவுல தான் போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சார். அது கவர்மெண்ட்ல எல்லாம் எந்த பணமும் எடுக்கிறது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது கேக்குறாங்க, நிறைய பேர் கேக்குறாங்களே தனி விமானத்துல எதுக்கு போறீங்க நீங்க அப்படின்லாம் கேக்குறாங்க. தனி விமானம் உங்களுக்கு என்ன கவர்மெண்ட் காசுனா சும்மாவா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது அவரு அப்படி இல்ல, சொந்த செலவுல தான் காசு தான்டா போறேன் அப்படின்னு சத்தம் போட்டு சொல்ற மாதிரி இப்ப வந்துட்டு சொல்றாங்க. இல்லங்க ஒண்ணு நான் என்ன சொல்றேன் சிம்பிளா, நீ அரசியல் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா எதுல வேணா பண்ணலாம். ஆனா எதுலலாம் அரசியல் பண்ணா இது வேலைக்கே ஆகாதோ, 5வது நிமிஷம் ரிப்ளை வருமோ அதை வச்சு அரசியல் பண்றீங்களே, உங்களுக்கு இது உங்களுக்கே வந்து ஜோக்கா இல்லையா? ஏன் நீங்க மறுபடியும் எஸ் வி ஆர் ஜோக் அப்படின்னு காட்டிக்கிறீங்க அப்படின்றதுதான் வந்து கேட்கணும். கண்டிப்பா சார். அதே மாதிரி சென்னையில வந்து நிறைய இடத்துல வந்து பவர் கட் ஆயிட்டு இருக்கு, அதனால ப்ரொட்டஸ்ட்லாம் நிறைய நடந்துட்டு இருக்குல்ல சார். இப்போ வந்து அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல வந்து தெரிஞ்சிருச்சு. வந்து ஃபியூஸ் ஓடுறானுங்களா அப்படி சொல்லிட்டு போறாங்க. இப்போ ஒரு இடமா வந்து சரி செஞ்சுட்டு வர்றத அப்டேட்ஸும் வந்து இபி அவங்க ட்விட்டர்ல வந்து போட்டுட்டு இருக்காங்க. மடிப்பாக்கம்லயும் வந்து அது எல்லாமே சரி செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸும் வந்து டைம்ல எப்படி திடீர்னு வந்து ஒரு 3-4 ஏரியால கண்டினியூஸா ஒரு வார காலமாகவே வந்து உங்களுக்கு வந்து இவ்வளவு பெரிய மின்தடை ஏற்படுதுங்கிற ஒரு கேள்வியும் இருக்குதுங்க இல்லையா? ஒரு இடத்துல ஒருத்தர் தூக்கிட்டு போயிட்டாரு, அவர் வந்து திமுக காரரு, அந்த ஏரியால அவர் புரிந்து போயிட்டாருன்னு சொல்லலாம். அப்ப எத்தனை ஏரியாக்கள்ல பிரச்சனை இருக்குது? எல்லா ஏரியாலையுமே வந்து திமுக காரன் கையை எடுத்து அது புடிங்கிட்டு போனானா அப்படி சொல்ல முடியுமா? நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பா சொல்ல முடியாது. ஏன்னா திமுக காரன் அதுக்கு அந்த மாதிரி அரசியல் பண்ணவே தெரியாது ஃபர்ஸ்ட். ரைட்டுங்களா? புடுங்கிட்டு போன பையன் யாருன்றதை கண்டுபிடிங்க. நீங்க அவனை அந்த போட்டோல வீடியோ இருக்குது, சிசிடிவி விசாரிங்க, அவன் யாருன்னு பாருங்க. அவனுக்கு திமுகவுக்கும் துணி கூட சம்பந்தமே இருக்காது. அவன் போன் எடுத்து பாத்தீங்கன்னா திமுக ஐடிவிங்ல அவனுக்கு மெசேஜ் எல்லாம் வந்திருக்காது. ஐடிவிங் எதுக்கு ஐடிவிங், இது கிரெடிட்லாம் ஆயிருக்காது. அவனுக்கும் அந்த லோக்கல் கவுன்சிலருக்கும் எம்எல்ஏக்கும் தொடர்பே இருக்காது. அப்படிப்பட்ட ஆளாதான் வந்திருப்பான். திமுக தெரியாது சார். திமுக அப்படின்னா அது எந்த கடையில விக்குது என்ன அப்படின்னு கேட்பாரு. சோ அப்படிப்பட்டவங்க ஒரு மடிப்பாக்கம், அரும்பாக்கம், அப்புறம் அம்பத்தூர், ஆவடின்னு ஒரு 4-5 ஏரியால அவ்வளவு பேருடைய அவுட்டேஜுக்குமே காரணம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு திமுக கட்சியில இருந்து அனுப்பப்பட்ட ஒரு 100 பேர் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. அதையும் மீறி பிரச்சனைகள் இருக்கும். உண்மையாவே இப்ப மின் தட்டுப்பாடு இருக்கலாம். ஆமா சார், ஹீட் வேவ்ஸ்னால 50,000 மெகாவாட்ஸ் வந்து சென்னையில டிமாண்டா இருக்கு கரண்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பாத்தீங்களா? அப்ப கரண்ட் பற்றாக்குறை இருக்குது இங்க, அவ்வளவு தேவை இருக்கு, அதுக்கேற்ற அளவுக்கு கரண்ட் கிடையாது இங்க. அதை வந்து உற்பத்தி நிறைய பண்ணணும். உற்பத்தி பண்றதுக்கு என்ன பண்ணணும்? சரியான அமௌண்ட்டுக்கு வாங்கணும். டெண்டர். அந்த டெண்டரை வந்துட்டு இந்த ஒப்பந்ததாரர்கள்ட்ட ஒழுங்கா விட்டு எடுத்து பண்றதுலாம் கமிஷன் வாங்காம ப்ராப்பரா பண்ணணும். இது எதையுமே பண்ணாம அந்த காலத்திலேயே வந்து ஒரு டெண்டரை போட்டு ஒரு கொட்டேஷனை போட்டு அமௌண்ட் அதிகமா போட்டு 15% 25% கமிஷன் வாங்கிட்டு டேய் எவ்வளோ வேணும் உனக்கு? எனக்கு 2000 ரூபாய் வேணும். அடி போட்ட சப்புன்னு 2000 ரூபாய்க்கு என்னடா கரண்ட் எடுத்துக்கிட்டு நீ? சார் எனக்கு அது போதும் சார். என்னடா போதுங்கிற நீ? 7000 ரூபா உனக்கு நான் தரேன். என்ன சார் சொல்றீங்க? ஆமா, உன் அக்கௌண்ட்டுக்கு நான் 7000 ரூபா தரேன், இந்த டீலை நீ வாங்கிக்க. என்னால போயிட்டு இந்த ஒரு 5 ரூபா எக்ஸ்ட்ராவா எதுக்குன்னு கேட்ட தெரியுமா? அந்த 5 ரூபா கூட உன் காசுல இருந்து ஒரு ரூபாயை சேர்த்து நான் கொடுக்குற அக்கௌண்ட்டுக்கு எனக்கு அனுப்பி விட்டுரு. புரியுதா? என்ன சார் இது? ஒண்ணுமே புரியலையே சார் இது. அதெல்லாம் அப்படித்தான் உனக்கு புரியாது அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் அதிகமா போட்டு டெண்டர் எடுத்துடுறது. அதுக்கப்புறம் மிச்ச காசை வந்து பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வந்து ஒரு 10 அக்கௌண்ட்டை கொடுத்து அந்த 10 அக்கௌண்ட்டுக்கு பிரிச்சு பணத்தை திரும்ப ரிட்டர்ன் வாங்கிக்கிறதுன்னு சொல்லி இந்த மாதிரிலாம் பண்றதுனால ஒரு பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம். இப்ப அடுத்த முறை மீண்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இனிமேல வரக்கூடிய விஷயங்கள்லயாவது வந்து இந்த அரசு வந்து அந்த மாதிரி இல்லாம இருந்துச்சுன்னா நல்லதா வந்து முடியும். அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா டான்ஜெட்கோ வந்து ஒரு இன்வெஸ்டர்ஸ் மீட் தான் நடத்திருக்காங்க. சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து இவ்வளவு பேர் தான் எதிர்பார்த்தோம், நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்ப அதுல என்ன நடக்குது, என்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ள கொண்டு வராங்க,
இதுக்கு முன்னாடி இந்த திமுக அரசு ஏற்படுத்திய இந்த பிரச்சனைகளை உங்களால தீர்க்க முடியுமா? இப்ப மற்ற ஊர்கள்ல எல்லாம் வந்து 2 ரூபா 3 ரூபாய் கிடைக்கிற கரண்ட்டை நம்ம 7 ரூபாய்க்கு விற்கிறோமே. அப்ப அதுல அட்லீஸ்ட் ஒரு ரூபா 2 ரூபாய் குறைக்கவாது முடியுமா இந்த அரசுனால? இதெல்லாம் இந்த சவால்களை இவங்க எப்படி சமாளிப்பாங்க, எப்படி சந்திப்பாங்க என்னங்கிறதெல்லாம் வந்து நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். அப்ப வந்து இந்த தாவேக அரசு நிஜமாவே மக்களுக்கான அரசா இல்லையாங்கிறது இந்த கொஞ்சம் மாசம் போச்சுன்னா நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஓகே சார். அதே மாதிரி சிங்கப்பெண் அதிரடிப்படை முன்னாடி இதை ஆரம்பிச்சு வச்சாங்க சார். அது எப்படி செயல்படும் அப்படின்ற மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருந்துச்சு. அதுக்கு வந்து ஐஜி பாவனேஸ்வரி வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இதுவரையும் எவ்வளோ குழுக்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, எங்கெங்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அது எப்படிலாம் ட்ரோன் பேட்ரோல் வந்து 48 இந்த மாதிரி கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. அது உடனே வந்துடும். மென்டல் ஹராஸ்மெண்ட், ஃபிசிக்கல் ஹராஸ்மெண்ட் மட்டும் கிடையாது, மென்டல் ஹராஸ்மெண்ட், சைபர், ஆன்லைன், சோஷியல் மீடியா இது மூலியமா ஹராஸ் பண்றவங்களுக்கும் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். அதே மாதிரி வல்னரபிள் ஏரியாஸ் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கலாம், அதை அதாவது இதுக்கு முன்னாடி எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டது, இதுக்கு முன்னாடி அந்த ஏரியாஸ்ல ஏதாவது கிரைம்ஸ் நடந்துருச்சுன்னா, இதுக்கு முன்னாடி பெண்கள் அங்க போனா அவங்களுக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னா இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு அதை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி அதை எப்படி இன்னும் பாதுகாப்பான இடமா மாற்ற முடியும் என்ற எல்லா விஷயங்களும் வந்து சிங்கப்பெண் அதிரடிப்படையில இருக்காங்க எல்லாருமே பண்ணுவாங்க. இது மூலியமா 2500 புது பணியிடங்கள் வந்து காவல்துறையில வந்து ஆரம்பிச்சிருக்கு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சிங்கப்பெண் அதிரடிப்படையை பத்தி சொல்லியிருக்காங்க. என்ன இதுல என்ன எக்ஸ்ட்ரா ஒன்றும் புதுசா எதுவுமே இல்லை, எல்லாம் ஏற்கனவே இருந்தது அப்படியே திரும்ப கொண்டு வந்திருக்காங்க. இல்ல சார், இதுல வந்து அவங்க எப்படி சொல்றாங்கன்னா இது வந்து குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இதை தடுக்கக்கூடிய படையா இது கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், எஜுகேஷன் லெவல்ல இதை அவேர்னஸா நாங்க கிரியேட் பண்ணோம். அதாவது ஆண்கள் வந்து பெண்களை வந்து டிக்னிட்டியா நடத்துற அளவுக்கு அவங்களை எஜுகேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் அவங்க சொல்லியிருந்தாங்க. நம்ம வீடியோல இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கோம். இது வரைக்கும் இருக்கிறவங்களை நீங்க ஏதாவது பண்ணனா உளுத்திக்கு பண்ணலாம். இனிமேல வரக்கூடிய ஆண்மகன்கள் கூட இந்த உலகத்துல இதுக்கப்புறம் பிறக்கக்கூடியவன்ல இருந்து ஆரம்பிச்சு ஏற்கனவே பிறந்த ஒரு 4-5 வயசுல இருப்பான், அவன் குடும்பத்தை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நீ ஆம்பளடா, நீ யாரு தெரியுமா, நீ கெத்தாடுறா, இப்படிறா அப்படிறா, அவனுங்களை இந்த குடும்பத்துக்கு ஒரு சிச்சுவேஷன்ல வளர்த்துட்டே இருக்கிறாங்க பாத்தீங்களா. அந்த பேரண்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையுமே இந்த பிரச்சனை இருக்குது. அவங்களெல்லாம் நம்ம எப்படி எஜுகேட் பண்ண போறோம்னா இதெல்லாம் வந்து ஒரு ஹோல் ப்ராசஸ் சிஸ்டம். அது நடந்தா மட்டும்தான் மொத்தமா ஸ்டாப் ஆகும். இது ஒரு பெரிய மாற்றமே இல்லையே, அப்படியே தான் இருக்கு. பழைய ஏற்கனவே வந்துட்டு அம்மா பெட்ரோல் இருந்துச்சு, அப்புறம் அவங்க அதை பிங்க் பெட்ரோல் மாத்தினாங்க. இது வந்து இன்னொரு அதே மாதிரி ஒரு விஷயத்த பேரை மட்டும் மாத்தி வச்சிருக்காங்க இவங்க, அவ்வளவுதான் அப்படின்னு சில பேர் ஆன்லைன்ல பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கும் இவங்க கொடுத்த பதில் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவா இருந்திருக்கும். பிங்க் பெட்ரோலுங்கிறது வந்துட்டு ஒரு வண்டி, அந்த வண்டிக்குள்ள போலீஸுங்க உட்காந்துட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க, இவ்வளவுதான். ரோந்து போவாங்க. அதை தாண்டி அதுல வந்துட்டு ட்ரோன் கேமரா அப்படிங்கிறது வந்து மேல பறந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது கான்செப்ட் இருந்துச்சா, அதுல வந்துட்டு பாடி கேம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சா, அதுல வந்து பெண்கள் மட்டும்தான் போலீஸாக இருப்பாங்க, இவ்வளவு பேர் ரோந்து பணிகள்ல இருப்பாங்க, புதிதாக 2500 பணிகள் வந்து இப்ப இடம் வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது அதுல இருந்துச்சா, இல்ல வந்து இந்த போலீஸுங்களுடைய இந்த வாகனத்திலே பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்துட்டு அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாங்களே, அது ஏதாவது அதுல இருந்துச்சா? ஆக்சுவலி இந்த கொஸ்டின் அவங்களே கேட்டாங்க சார், செய்தியாளரே கேட்டாங்க. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு சிஸ்டத்தை தான் திருப்பி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் இங்க கேட்பாங்க. அதே ஆனா தாவேக அரசு வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள்ல எதையாவது ஒன்னாவது இந்த பிரஸ் மீடியா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அந்த திமுக காரர்களை நேர்ல சந்திக்கும் போது இது போன்ற முக்கிய கேள்விகளை கேட்கறாங்களாங்கிறதை நம்ம பார்க்கணும். ஏன் வந்து விஜய் அவர்கள் வந்து பிரஸ்ஸையை சந்திக்கிறது கிடையாது, முதல்வர் ஆகியவர் வந்து சந்திக்கணுமே, இந்த முதல்வர் ஏன் சந்திக்க மாட்டேங்கிறாருன்னு கேட்கறவங்களாம் நான் என்ன கேட்கறேன்னா, திமுக மீது பல குற்றச்சாட்டுகளை இந்த ஒரு மாத காலத்துல வச்சிருக்கிறாங்க. முக்கியமா நான் வந்து லஞ்சத்தை பத்தி மட்டும் பேசிட்டு இருக்கிறேன். சார் இந்த மாதிரி வந்து நீங்க வந்து 35% வாங்கிட்டு இருந்தீங்களாமே, நீங்க இது மாதிரி 15% வாங்கிட்டு இருந்தீங்க, 10% மினிஸ்டர், 4% 1% வந்துட்டு இது சரி எல்லாத்தையும் விடுங்க சார், பார்ட்டி ஃபண்ட் இத்தனை நாள் வாங்கிட்டு இருந்தீங்களா சார் 25 வருஷமா அப்படின்னு ஒரு அதிமுகவுடைய முக்கிய முன்னாள் அமைச்சரையோ திமுகவின் முக்கிய முன்னாள் அமைச்சரையோ எந்த பிரஸ்ஸாவது கடந்த ஒரு 2-3 வாரங்கள்ல நேர்ல சந்திச்சப்ப இத கேள்வியா வச்சாங்களா? நம்ம பார்த்த வரையும் அந்த மாதிரி எந்த கேள்வியும் அவங்க வைக்கல சார். அப்படி வைக்காத இவர்கள் முதல்வர் அவர்கள் வந்து நேர்ல சந்திக்கணும், நாங்க அவர்கிட்ட கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறதுக்கான பின்னணி காரணம் என்ன? அப்ப நாங்க திமுக இன்னைக்கு ஆட்சியிலேயே இல்லைனாலும் கூட தைரியமா நாங்க திமுகவை கேள்வி கேட்க மாட்டோம். ஏன் அப்படின்னா நாங்க வேலை பார்க்குற சேனல்ல எங்களை அந்த மாதிரி கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. என் சேனல்ல ஏன் கேட்கக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னா என் சேனல் இன்னுமே வந்து திமுகவுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்ப அதனால அதுக்கு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய இன்றைய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தாவேகாவின் முதல்வர் தலைவர் இன்றைய முதல்வர் அவர்கள் வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட என்னுடைய கேள்வி என்னவா இருக்கும், எனக்கு என் சேனலுக்கு ஃபண்ட் பண்ற திமுக என்ன என் சேனல் கிட்ட சொல்லிச்சோ அதை எனக்கு என்ன என் சேனல் சொல்லிச்சோ அதை நான் கேள்வியா கேட்பேன். அந்த கேள்வி எல்லாம் எப்படி இருக்கும்?
அப்படியே அவங்க கரெக்டான பதில் சொன்னாலும் அது அப்படியே போட போறது இல்ல சார், அது ஒரு பக்கம் இருக்கு. இதுக்கு தான் இந்த பிரஸ் மீட். இந்த பிரஸ் மீட் அவர் அட்டன் பண்ணணுமா அப்படின்றதுதான் கேள்வி. அப்ப நான் என்ன கேட்கிறேன், இந்த ஒரு மாத காலத்துல திமுகவின் ஒரு அவல ஆட்சியா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு என்னென்ன குற்றச்சாட்டுகள்லாம் எடுத்து வைக்கப்பட்டு அது எங்கேயுமே ஒரு டிஸ்பியூட்டா கூட இல்ல. இப்போ ஒன்னு நடந்திருக்கு, அதை வந்து ப்ரூவ் பண்ணப்படல அப்படிதான் நீங்க அதை போய் திமுக கிட்ட கேட்கறதுக்கு நீங்க யோசிக்கலாம். கண்டிப்பா இதுல ஏதாவது ஒண்ணு அண்டர் டிஸ்பியூட்டா இருக்குதா, இது வந்து நிரூபிக்கப்படாத ஒன்று, இதை நம்ம போய் தைரியமா கேட்க முடியுமாப்பா அப்படிலாம் கிடையாது. உன் கூட இருந்த ஒப்பந்ததாரர்கள், உன் கூட இருந்த உன் டெண்டரை எடுத்தவன், உன் டெண்டரை எடுத்து ஏமாந்து போனவன், உன் டெண்டரை எடுத்து ஈசிஆர் ரோட்ல இருக்கிறவன் ரீகால் பண்ணப்பட்டு திரும்ப இன்னொரு டெண்டர் மறுபடியும் எடுக்க போறான். இவன்ல இருந்து ஆரம்பிச்சு எவனாவது ஒருத்தனாவது சொல்லட்டும் நீங்க இப்படிலாம் ஒரு விஷயமே நடக்கலங்கன்னு. இல்ல இது வரைக்கும் இன்னும் ட்வீட்டா போடுறாங்களேங்க திமுக. இது வரைக்கும் ஒரு ட்வீட் கூட வந்துட்டு நாங்கள் பார்ட்டி ஃபண்ட் என்று ஒன்று வாங்கவே இல்லைன்னு ரிப்ளை வந்திருக்கணுமே, ஏன் வரல? அப்ப வாங்கியிருக்காங்க, உண்மைதான். மற்ற விஷயத்துக்கெல்லாம் வந்து மாற்றம் என்று சொல்கிறார்கள், இது ஒன்றும் பெரிய மாற்றமாக ஒன்றும் தெரியவில்லை, இது ஏமாற்றமாக தான் இருக்குது. சரி ரைட், ஒரு சார் நான் இந்த கேள்வி பதில் சொல்லுங்க சார். இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, ரைட் முடிந்து விட்டது, பிரஸ் மீட் மீண்டும் சந்திக்கிறேன், நன்றி வணக்கம். ஏன் போறீங்க, பதில் சொல்லுங்க, ஒரு ட்வீட் போடுங்க. நாங்கள் பார்ட்டி ஃபண்ட் என்று ஒன்று வாங்கவே இல்லை, பொய் சொல்கிறார்கள் தாவேக்காவினர், புதிதாக ஆட்சிக்கு வந்த இவர்கள் எங்கள் கட்சி மீது அவதூறு பரப்புகிறார்கள் அப்படின்னு ஒரு திமுக ஒரு அதிமுக சொல்லட்டுங்க. நீங்க எப்படிங்க திரும்பவும் 2029லயும் 31லயும் வரப்போற லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் எப்படிங்க ஓட்டு கேட்க போறீங்க? நீங்க 25 வருஷமா 30 வருஷமா 50 வருஷமா 75 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறத மொத்தத்தையும் போட்டு ஒரு மாசத்துல உடச்சு உட்கார வச்சுக்கிறாங்க இங்க. இதுக்கப்புறம் நீங்க அரசியல் வேற பண்ணுவீங்க, ஓட்டு வேற கேட்பீங்க. நீங்க கண்டிப்பா கேட்பாங்க சார். எப்படிங்க வந்து கேட்க முடியும்? உங்களுக்கு கொஞ்சமாவது ஏதாவது இருக்கணுமால? என்னதான் இருக்கு? இவ்வளோ பார்ட்டி ஃபண்டு வாங்கினதை பத்தி இது வரைக்கும் ஒரு ரிப்ளை ட்வீட் இல்ல. இந்த இதெல்லாம் வந்து ஒரு நியூஸ் வருது, ஸ்ரீபெரும்புதூர்ல 2000 அடிக்கு தோண்டி வச்சிருக்காங்க கல்குவாரி. இங்க கொடுக்கப்பட்ட ரைட்ஸை இத்தனை அடிதான், இது இவ்வளவு தாண்டி 20 மடங்கு எக்ஸ்ட்ரா அப்படிலாம் ஒண்ணு தோண்டவே இல்லைங்க. எங்க ஆட்சி இது நடக்கவே இல்லைங்க. காப்பந்து அரசா நாங்க இருந்தவங்க நடக்கலங்க. இது மே 4ஆம் தேதிக்கு அப்புறமா இந்த 2000 அடியும் ஒரே நாளில் இரவோடு இரவாக தாவேக்க அரசு தான் தோண்டி இருக்கிறது. இதற்கும் எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது, நாங்கள் கொடுத்த எந்த ஒரு ஆளும் இப்படி வந்துட்டு இல்லீகல் மைனிங் என்று எதையுமே பண்ணவே இல்லைன்னு ஒரு ட்வீட் போடுங்க. ஸ்டைலா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா பேரை ஸ்டைலா கண்ணாடி மட்டும் போட்டாரு, அவரும் ஒரு ட்வீட் போட சொல்லுங்க. இந்த ட்வீட்லாம் ஏன் வரதே இல்லை? அப்போ உங்களுக்கு தெரியுது எதை எதிர்த்து பேசணும், எதுக்கெல்லாம் கம்முன்னு உட்காந்துக்கணும் அப்படின்னு. இதை கேட்டா என்ன ஆகும் அப்படிங்கிறது. இதுக்கு வந்து ஜென்சி டிஎம்கே மீட்ல வேற வந்துட்டு ஒசுப்பேத்துறவங்கிட்ட உம்முன்னு கடுப்பேத்துறவங்கிட்ட கம்முன்னு அவர் ஸ்டைல் டயலாக அவருக்கே பேசி காட்டுறாங்களாமா. அதெல்லாம் நாங்க ஒசுப்பேத்துறவங்கிட்ட உம்முன்னு இருப்போம், கடுப்பேத்துறவங்கிட்ட கம்முன்னு இருப்போம் அப்படின்னு. கடுப்பேத்துறவங்கிட்ட கம்முன்னு இருக்க மாட்டீங்க, நீங்க சொல்ற தப்பெல்லாம் எவனா வெளியே சொல்லிட்டான் அப்படின்னு அப்பதான் நீங்க கம்முன்னு இருப்பீங்க. ரைட்டா? அப்ப இது மாதிரி இருக்கக்கூடிய இவங்களும் திருந்த போறது இல்ல, இவங்களுக்காக வேலை பார்க்க போற இந்த பிரஸும் திருந்த போறது இல்லை. அப்ப இது போன்ற பிரஸ் மீடியா நபர்கள் திருந்துனாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து முதல்வர் அவர்கள் அன்னைக்கு உங்களுக்கு வந்து மீட் கொடுப்பாரு. பேக் டு பாவனேஸ்வரி சார், அவங்க அந்த மாதிரி கேட்டாங்க சார் கொஸ்டின். அதுக்கு வந்து அவங்க சொன்னாங்க பிங்க் பெட்ரோல் அப்படிங்கிறது தனியா இருக்கதான் போது, இது தனியா இதுக்குன்னு தனியா கார்ஸ் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதை நாங்க மாத்திலாம் இது பண்ணல, இது தனியா எங்களுக்கு சாங்ஷன் பண்ணி ஒதுக்கி இருக்காங்க, அதனால நாங்க பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி அதோட ஃபுல் டீடைல்ஸ் வேற. அது வேறடா ஊப்பி அப்படின்னு சொல்லி கேட்ட பிரஸ் ஊப்பியவும் திட்டி இருக்கிறாங்க. ஆமா, அதுக்கப்புறம் மத்த ஊப்பிகள் யாரெல்லாம் அதை நம்பி பாத்துட்டு அவங்களுக்கும் தெளிவா சொல்லியிருக்காங்க. அந்த பிங்க் பெட்ரோல் வண்டி இருக்க போகுதுப்பா, இந்த வண்டி இருக்க போகுதுப்பா, இதுக்கு புதுசா யூனிஃபார்ம்லாம் இதுக்கு தனியா வந்து சாங்ஷன் பண்ணி கொட்டேஷன்லாம் சாங்ஷன் பண்ணி தனியா கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்திருக்கிற டீம் நபர்களே தனி, புரியுதா இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 200 ரூபாய் நோட்டை வெளியே எடுத்து வச்சுட்டு கேள்வியை கேளு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆமா சார். அதே மாதிரி மேயர் பிரியா அவர்கள் சார், அவங்க ஐயோ இன்னும் போய் சிஎம் பார்க்கல போல இருக்குது மேயர் பிரியா அவங்கள. ஆமா சார், அவர் வந்து சோனியா காந்தி ராகுல் காந்தி டெல்லிலாம் போறாரு, அவ்வளவு தூரம் போறாரு இந்த சிஎம், மேயரை பார்க்க மாட்டேங்கிறார். ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா இருந்த ராகுல் காந்தி அவர்கள், ஒரு சோனியா காந்தி அவர்கள், அவங்கள பாக்குறீங்க, மேயர் பிரியாவை பார்க்க மாட்டீங்களாங்க? என்னங்க இது மரியாதை இல்லையாங்க ஒரு மேயருக்கு? குடும்பம் தான் சொல்லுங்க, என்ன பண்ணிருக்காங்க மேடம்? என்ன பண்ணுவாங்க அவங்க நிறைய அதுக்கப்புறம் அந்த இன்சிடென்ட்ல நிறைய பொதுக்கூட்டத்துல கலந்து பேசிட்டு மக்கள் எல்லாருக்கும் கொசு கொடுக்கப்படும். அது வந்து மிமிக்ரிலாம் பண்ணக்கூடாதுன்னு நானும் நினைக்கிறேன். மக்களுக்கு எல்லாருக்கும் கொசு கொடுக்கப்படும். கொசு கொடுத்துக்கிறாங்களா? இல்ல சார், அந்த மாதிரி நிறைய திட்டங்கள்லாம் வந்து இல்ல சார், நாங்க கொடுத்த நிறைய திட்டங்களை வந்து கட் காப்பி பேஸ்ட் போட்டு வேற பேர்ல இந்த ஆட்சி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. 2000 அடி தோணுனதெல்லாம் இதுக்கு அவங்க ஆல்ரெடி இதுக்கெல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்களா அப்பவே? இல்ல இல்ல, இந்த பார்ட்டி ஃபண்ட் எல்லாம் வரக்கூடாதுன்னு அப்பவே தெரிவிச்சிட்டாங்க.
இல்ல வந்துட்டு இந்த 15% 35% வாங்கவே கூடாதுன்னு அப்பவே சொல்லிட்டாங்களா? இல்ல சார். அப்ப எப்படி எது கட் காப்பி பேஸ்ட்ன்றாங்க சார்? அவங்க கட்சியில இருக்காங்களா, அவங்க கரெக்டான ட்ரோல் மெட்டீரியலாக இருக்கக்கூடிய பிரியா அவர்களை அழைக்கிறோம் அப்படிங்கிறாங்க சார். இந்த மாதிரிலாம் பேசினா சொந்த கட்சிக்காரனே இப்படித்தான் ட்ரோலும்பா. ஏதாவது ஒரு கட்சியில ஒரு மேயரை ஒரு மேடையில வாங்க மேடம் வாங்க, மேயர் அவர்களே வருக வருக அப்படின்னு கூப்பிட்டு பார்த்திருப்பீங்க. இன்று நமது கட்சியின் மிக முக்கியமான ஒரு நபராக இருக்கக்கூடிய சென்னை மேயர் ட்ரோல் மெட்டீரியலாக இருக்கக்கூடிய நமது பிரியா அவர்களை அன்புடன் வளர்க்கிறேன்ட்டாங்க. அவரே ஒரு ஷாக் ஆயிட்டாங்க, என்ன ட்ரோல் மெட்டீரியல் இருக்கிறீங்க, என்ன ட்ரோல் மெட்டீரியல்ன்றீங்க அப்படின்னு அவங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இந்த இடத்துல உங்க கட்சிக்காரனே உங்களை ட்ரோல் மெட்டீரியல் இன்ட்ரோ கொடுக்குற அளவுக்கு இருக்குதுன்னா இதுதான் உங்களுடைய பூமர் வாழ்க்கை. அது சிரிக்கிறாங்க எல்லாருமே. ட்ரோல் மெட்டீரியல் மேயரை கூப்பிட்ட உடனே பூமருங்களா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு. அதாவது எங்களை வெள்ள அடிக்கிறதுலாம் ஆள் இல்லை, கூடவே இருக்காங்க. அதுல அவங்க வந்து வேற பேசுறாங்க, இவங்க கட் காப்பி பேஸ்ட் பண்ணிருக்காங்க, என்ன அரசுனே தெரியல இது அப்படின்னு. அதே அமைச்சர் ராஜ்மோகன் மற்றும் பிரியா அவங்க 2 பேரும் கலந்துகிட்ட நிகழ்ச்சி ஒன்று நடந்துச்சு சார். அவர் ரொம்ப மரியாதையா பேசணுமா, வரீங்களா, பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருந்தாரு, நீங்களும் வந்து பேசுறீங்களா, எல்லாம் அது ப்ராப்பரா நடந்தது சார். அவங்க எவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க தாவேகா சார்ல இருந்து. இருக்கணுங்க, அது ரத்தத்துல இருக்கணும். அது திமுக பிளட். திமுக பிளட்ல அது எப்படி இருக்கும்? ரத்தத்திலே ஊறி இருக்குல்ல அந்த மாதிரிலாம் பேசுறது, அது அவங்களுக்கு இருக்காது. அப்ப ராஜ்மோகன் அவர்கள் இது போன்ற திமுகல இருந்து இல்லாம இந்த மாதிரி தாவேகா அமைச்சர்களாக இருக்கக்கூடிய யாரை நீங்க பாத்தீங்கன்னாலும் அவங்க ஒரு மாண்புன்றது இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அமைச்சருங்க அவங்க பேருக்கு முன்னாடி அந்த மாண்பு மிகுன்றது வந்து இந்த மாண்போட அவங்க நடந்துகிட்டாதான் அது வரும். அப்ப அவங்க அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. அவங்க கட்சி தலைவர்ல இருந்து இன்றைக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஒரு முதல்வரான வரைக்கும் என்னைக்குமே பாத்தீங்க அப்படின்னா தவறான விஷயங்களை வந்து முன்னுதாரணம் வைக்கிறது இல்லை. கட்சி தலைவரை இந்த பக்கம் என்ன பண்றாரு, சொன்னீங்க பண்ணீங்களா, நடத்திட்டு இருக்கீங்க, உங்களை பார்த்துட்டு தான் இருக்கோம் நாங்க இப்படின்னு பேசுறது, பார்க்க தானே போறோம் அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு லோக்கல் லாங்குவேஜ்ல பேசினா நம்ம கொஞ்சம் ஜென்சியோட கலந்துக்கலாம் அப்படின்னு வந்துட்டு ஒரு ஏதோ ஒரு தியரி, அது என்ன தியரியோ தெரியல, அதை புதுசா கையில எடுத்துக்கிட்டு இவங்க அடிக்கிற ஜோக்கு. சொல்லுங்க சார். தாமோ அன்பரசன் அவர்கள் அதே மாதிரி பிரியா அவர்கள் பேசின மாதிரி பொதுக்கூட்டத்துல வந்து இந்த மாதிரி விசில்னு ஒருத்தன் இருக்கானே எனக்கு தெரியல, அவன் அந்த தேர்தல் ஒரு சின்ன பையன் ஹரிஷ் கிட்ட தோத்து போயிட்டு மேடையில் ஏறி பேசுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் கூச்சமா இல்ல கொஞ்சம் கூட? அவன் பாக்க எப்படி இருக்கான் அப்படி இருக்கான் ரொம்ப ஒருமையில பேசிருக்காங்க. எப்படி இருக்கிறானுங்க அப்படி இருக்கிறானுங்க, பார்த்தா எப்படி இருக்கிறானுங்க, ஓட்டே விழாதுன்னு நினைச்சோம், பார்த்தா எங்க இருந்து வந்தானுங்கன்னு தெரியல, இப்படி வந்துட்டானுங்க. நானும் எங்க பசங்க கிட்ட எல்லாம் கேட்டேன், என்னடா இந்த விசில் எப்படி இதாகுதுன்னு கேட்டேன். நான் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைண்ணா, இந்த பசங்கண்ணா அந்த பசங்க அவங்க மூஞ்ச பார்த்தாலே ஓட்டுலாம் வராதுண்ணா, நீதானா அப்படின்னு கூட இருக்கிறவங்க எல்லாம் பேசி பேசிதான் நம்மளை கெடுத்ததே அவங்க தான் அப்படின்ட்டாரு. இதுவாவது புரிஞ்சுது, அது வரைக்கும் ரைட்டுன்ற நான். திமுக காரங்களுக்கு கூட இருக்கிற அந்த கீழே இருக்கிற அடிப்பொடிங்க தான் நீங்க தான், ஏன்னா அவனுங்களுக்கு அன்னைக்கு காசு வரணும். நான் ஒரு 5000 ரூபாய் எத்து வை, நான் போய் போஸ்டரை ஒட்டின்னு நீ யாருன்னு காட்டுன்னு வர ஏரியால குடுறா அந்த 5000 ரூபாய் வந்துட்டேன் புடி நோ மேடம், இது ஏறி போட்டணும்னா ஸ்டேஜ் வேற கட்டணும், இது இருக்குதுண்ணா அது இருக்குதுண்ணா, லைட்டு கட்டணும்னா கம்பம் கட்டணும்னா ஆட்டோவில் போஸ்டர் ஓட்டணும்னா இதுனா அதுனான்னு சொல்லி இந்த ஒரு 1.5 மாச காலத்துல இவங்களை வச்சு எப்படிலாம் காசு பார்க்கலாமா காசு பார்க்கறதுக்காக அந்த கூட்டம். அவங்க கிட்ட போயிட்டு நீங்க விசிலுக்கு என்ன ஓட்டுப்பா வரும் இந்த தடவை, எப்படிப்பா அந்த ஏரியால நிலவரான்னு கேட்டீங்கன்னா அவன் வீட்டுல ஏன் வாங்கிக்கிட்டு இருக்க அவனே போயிட்டு தாவேக்காக்கு தான் ஓட்டு போட போறாங்க சொல்லுவானா? சொன்னா அவனுக்கு காசு கிடைக்குமா, இன்னைக்கு வேலை நடக்குமா? 1.5 மாசம் 1.5 மாசம் இவனை வச்சுதான் நம்ம காசு பார்க்கணும். தாவேக்காக்கு போனோம்னா கொஞ்சம் சாதாரண அமைச்சர்கள் சாதாரண கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க, செலவுலாம் பெருசா பண்ண மாட்டாங்க, ஓரளவுக்கு தான் ஏதாவது செலவுக்குன்னு கொடுப்பாங்க, அதுல நம்ம ஆட்டையை போடுறதும் கூட கஷ்டம்னு நினைக்கிறேன். இங்க வந்து நல்லா கொள்ளையடிச்சு வச்சிருக்கானுங்க, காசை கட்டா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அள்ளி அள்ளி நம்ம செலவு பண்ணலாம், அதுல கிள்ளி கிள்ளி எடுத்து வச்சா கூட நம்ம ஜாலியா நாளைக்கு ஒரு வீடு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவனுங்க நீங்க தாங்க அடுத்த மந்திரிய தெரிஞ்சு ஐயா நம்ம ஏரியாவை மட்டும் விடுங்க ஐயா, இந்த தொகுதியிலே இந்த மாவட்டத்திலேயே உங்களை மிஞ்சிக்கு ஒரு கேண்டிடேட்டே கிடையாதுன்ற நீங்க என்ன இவங்க கூடவே கம்பேர் பண்றீங்க அப்படின் போது அப்படியே நான் சொல்றேன் அப்படின்னு இப்படியேதான் அவங்க வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப இப்படிப்பட்டவங்க கிட்ட நீங்க கேட்டுக்கிட்டு அதை திருத்தி கொள்ளாம அதே வந்து மேடையில ரொம்ப திரும்ப மேடையிலேயே வந்து இவங்கதான் எங்களை ஏமாத்துனாங்க. எங்க ஏமாத்துனவங்க எங்க இதான் கூட வச்சிருக்கேன், அப்ப இன்னும் நீ அவங்களை துரத்தல, அவங்க இன்னொன்னு ஏமாத்திட்டு தான் இருப்பாங்க இல்ல. அப்ப இது மாதிரி நபர்கள் தான் பிரச்சனையே. அப்ப இவங்க வந்து ஒரு மந்திரிய வந்து ஒருமையில பேசுறாங்க, ஒரு சிஎம் ஒருமையில பேசுறாங்க, நாயின்ற வார்த்தையை பயன்படுத்திருக்காரு. ஆமா இந்த நாய்ங்கலாம் அப்படின்றாரு. இவங்களுடைய அரசியல் இவ்வளவுதான் ரவுடின்னு சொல்றாரு சார். அதே மாதிரி இவங்க மூஞ்ச பார்த்தா அது பண்றவங்க இது பண்றவங்க அப்படின்ற மாதிரி உரிமையில பேசுறாரு. ஆளுங்கட்சி யாருன்னே தெரியாம அதுவும் அவங்கதான் இருக்கிற மாதிரி ரொம்ப மெதப்புல பேசியிருக்காரு. அவ்வளவுதான் நான் என்ன சொல்றேன், அந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சிங்களை தாண்டி
ஒரு அமைச்சர், அவ்வளவுதான். உங்க எதிர்கட்சி, நீங்க எதிர்கட்சியில இருக்கிறீங்க, அவங்க ஆளுங்கட்சியில இருக்கிறாங்க, இல்ல உங்க கட்சியிலே இருக்கிறாங்க, அதெல்லாம் வேறங்க. ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு மரியாதை கொடுக்கணும். அந்த மாதிரி நீங்க தொண்டரையே மரியாதை கொடுக்க மாட்டீங்க. உங்களுக்கு இவன் தாண்டா ஓட்டு போட போறான்னு கை காட்டி சொன்னா கூட மரியாதை தர மாட்டீங்க நீங்க. அப்ப எப்படி நீங்க வந்து எதிர்கட்சி இருக்கிறவங்களுக்கு மரியாதை தருவீங்க? இதுதான் உங்களுடைய மாண்பு இவ்வளவுதான், உங்களுடைய புரிதல் இவ்வளவுதான், உங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் இவ்வளவுதான், உங்களுக்கு இருக்கிற அறிவும் இவ்வளவுதான். நீங்க மக்கள் அரசியல் மதிக்க மாட்டீங்க. இன்னைக்கு மந்திரிகளை மட்டும் நீங்க மதிப்பீங்க, அவ்வளவுதான். இவங்க அப்படிதான் இருப்பாங்க. அதே மாதிரி மானாமதுரையில் இருக்கக்கூடிய தாவேகா எம்எல்ஏவா இருக்கக்கூடிய இளங்கோவன் அவர்கள் வந்து அவரோட குழந்தைய வந்து அரசு பள்ளியில சேர்த்திருக்காரு சார். இது ஒரு நல்ல முன்னெடுப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கும் நிறைய இடத்துல. இது வந்து இது ஒரு அதாவது முன்னுதாரணமா நடந்துக்கிட்டாரு. எம்எல்ஏக்களுடைய பசங்க வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க கூடாதுன்னு கிடையாது. அப்படி படிச்சா அது ரொம்ப பெருசா நம்ம போற்ற வேண்டிய விஷயம்ன்றது கிடையாது. பட் ஆனா ஒரு எம்எல்ஏ வந்து அதை ஒரு நியூஸ் மெட்டீரியலா கொண்டு வந்து என்னுடைய ஒரு முன்னுதாரணமா நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்றது நல்ல விஷயம். ஆனா அதை விட இன்னும் நல்ல விஷயமா எது இருக்கும் அப்படின்னா, அந்த அரசு பள்ளிகளுடைய அந்த ஒரு கட்டட தரத்துல இருந்து ஆரம்பிச்சு அங்க இருக்கக்கூடிய எல்லாமே அந்த தரம் மேம்படுறதுக்கு இந்த தாவேக அரசு வேலை பார்த்துச்சா ரொம்ப நல்லது. ஏற்கனவே வந்து ஒரு 80 crores கிட்ட வந்து அலாட் பண்ணிருக்காங்க இனிஷியலா, ஒரு 70 இதுக்கு மட்டும் நான் இந்த மாதிரி. ஸோ அப்போ அந்த 70-75 பள்ளிக்கூடங்களுக்கு, அரசு பள்ளிக்கூடங்களுக்கு 80 கோடி ஒதுக்குன இந்த அரசு இன்னும் மேல மேல பல கோடி ரூபாய் பணத்தை அதுக்கு ஒதுக்கி அந்த எஜுகேஷன் அப்படின்ற விஷயத்த ரொம்ப முன்னெடுப்பு எடுக்கிற இந்த தாவேக அரசுன்னு சொல்லப்படுறது. கண்டிப்பா வந்து இன்னுமே ஸ்கூல்ஸ் எல்லாம் அப்கிரேட் பண்றது, நிறைய செலவு பண்ணி அந்த பப்ளிக் ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் சொல்லப்படுறதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு பிரைவேட் ஸ்கூல்ஸ் என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருக்குதோ அது மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும். இந்த 5 வருட முடிவுல அவங்களால அந்த மாதிரி எத்தனை அரசு பள்ளிகளை மாற்ற முடியும்? ஒரு 1000 அரசு பள்ளிகளையாவது அந்த மாதிரி அவங்க மாத்தினாங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ஆட்சின்னு நம்ம சொல்றோம். சார், சமூக நீதி நலத்துறை அமைச்சர் வன்னியரசு அவர்கள் வந்து ஒரு வீடியோ போட்டாங்க. நரிக்குறவ மக்கள் அவங்க வந்து தலைமைச் செயலகத்துக்கு வந்து அவங்கள பார்த்து அவங்க கோரிக்கைகள்லாம் என்னென்ன கேட்டு அதை சரி பண்ணி கொடுப்பேன் அப்படின்ற வாக்குறுதியும் கொடுத்துட்டாரு. அந்த வீடியோ பார்க்கவே ஒரு ஹோல்சம் வீடியோ மாதிரி இருந்துச்சு சார். சரியான பதவியில சரியான ஆள் இருக்கும் போது என்னென்ன விஷயங்கள், என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படின்றது தெள்ள தெளிவா தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த வீடியோ பார்க்கும்போது. அதாவது வன்னியரசு அவர்கள் வந்துட்டு இன்னொரு தொலைக்காட்சிக்கோ ஒரு யூடியூப் சேனலுக்கோ வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்க. அதுல அவர் வந்து ரொம்ப கேஷுவலா சாப்பிட்டுட்டே பேசிட்டு இருக்கோம். அதுல நிறைய ரீல்ஸ்லாம் நான் பார்த்துருந்தேன். அதுல வந்து ஒரு இதுல அவர் சொல்றாரு, ஒரு ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பத்துல இருந்து, எங்கேயோ கிராமத்துல இருந்து வர ஒருத்தன் ஒரு நல்ல ஒரு சிட்டி லைஃப்க்கு திடீர்னு வந்து எட்டி பார்க்கும்போது, சிட்டிக்குள்ள ஒரு நாள் வந்துட்டு போறான் அப்படின்னா, அன்னைக்கு வரும்போது அங்க இருக்கிற பெரிய ஹோட்டல்கள் எல்லாம் பார்த்து அந்த ஸ்டார் ஹோட்டல்லாம் நம்ம ஒரு நாள் சாப்பிட மாட்டோமா அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கும். அது மாதிரிதான் எனக்கு வந்து அரசியல் இவ்வளவு நாட்கள் இருந்தாலுமே கூட, நம்ம என்னைக்கு அந்த தலைமை செயலகம் உள்ள போறோம், நம்ம என்னைக்கு அந்த அமைச்சரவை கூட்டத்துல இடம்பெற போறோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஏக்கம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்றாரு. அப்ப நம்மளாம் அதுக்கு போவே முடியாதா, நம்ம எப்பதான் அதுக்கு போவோம் அப்படின்ற அந்த ஏக்கம் இன்னைக்கு அவருக்கு வந்து நிறைவேறி இருக்குது. அப்படிங்கும்போது அது ஒரு கூட்டணி கட்சியாகவே தான் நம்ம கடைசி வரைக்கும் இருப்போம். நம்மலாம் என்னைக்கு அமைச்சராக போறோம், அது நம்ம அமைச்சர் ஆகணும் அப்படின்னா அப்ப நம்ம தொல் திருமாவளவன் ஐயா அவர்கள் வந்துட்டு முதல்வராக ஆகணும். அவர் முதல்வராக ஆகணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல நம்ம ஒரு 234 தொகுதியாவது போட்டியிடணும். இல்லைன்னா அவர் அட்லீஸ்ட் ஒரு 118 போட்டிட்டு 118 ஜெயிக்கணும். ஏதோ ஒண்ணு ஒரு 118 தொகுதிக்கு மேல தமிழ்நாட்டுல வந்து திருமாவளவன் அவர்களுடைய கட்சி ஜெயிச்சாதான் வன்னியரசு அவர்கள் வந்துட்டு அமைச்சரே ஆக முடியும். இப்போத்துக்கு நம்ம இப்பதான் வந்து ஒரு சிங்கிள் டிஜிட்ல நம்ம வந்து தொகுதிகள் ஜெயிச்சுட்டு இருக்கோம். நம்ம எண்ணிக்கை 118 ஜெயிக்க போறோம். அப்ப நம்ம இதுல இருந்து கட்சியவே தாவி நம்ம வேற ஒரு கட்சிக்கு போனாதான் உண்டு. அப்ப வேற ஒரு கட்சிக்கு நம்ம எப்படி போக முடியும்? திரும்ப அண்ணன் கூட நம்ம இருக்கணும்ல. இப்படின்ற இவ்வளோ பேட்டில்ஸ்க்கு நடுவுல தான் அவருடைய அரசியல் பயணம் இருந்திருக்கு. அவர் சொல்றது வந்து புரியுது. அப்படிப்பட்ட ஒருத்தர் நீங்க 118 ஜெயிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. நீங்க ஒரு சீட்டு ஜெயிங்க, 2 சீட்டு கூட ஜெயிங்க, போதும், பிரச்சனையே கிடையாது. உங்க கட்சி ஒரு கூட்டணி கட்சியாகவே இருந்து கூட அமைச்சரவையில் இடம்பெற முடியும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை இன்னைக்கு தாவேக்காவுடைய அரசு வந்து கொடுத்து அவர் அமைச்சரும் ஆக்கி பார்த்திருக்கு. அப்படிங்கும்போது ரொம்ப அழகான ஒரு விஷயம். அதுக்கு ஏற்றாறு போல அவருமே பாத்தீங்கன்னா, எதற்காக நம்ம இங்க வந்திருக்கிறோம், நம்ம எங்கிருந்து வந்திருக்கிறோம், நம்மளை போல இன்னும் எத்தனை பேர் வந்து வாழ்க்கையில மேம்பட்டு மேல போகணும்னு நினைக்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு விஷன் அனைத்தையுமே இந்த 5 வருஷத்துல கொண்டு வரணும்ன்ற எண்ணங்கள் அவருக்கு இருக்குன்றது நமக்கு நல்லாவே தெரியும் வன்னியரசு அவர்களை பத்தி. அதே நேரத்தில் இன்னைக்கு அந்த குறவர் சமுதாயத்தை சேர்ந்த நரிக்குறவர் சமுதாயத்தை சேர்ந்த பலவரை வந்து அவருடைய அலுவலகத்துக்கு கூப்பிட்டு தலைமை செயலகத்துல வச்சு அவரை மீட் பண்ணி அவங்க எல்லாரையும் அந்த சின்ன பையனெல்லாம் ஒருத்தர் டேபிள்ல உட்கார வச்சு அந்த பையனுக்கு ஸ்வீட் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. பெருசா அந்த இதெல்லாம் இருக்குது, அசார்ட்டட் நட்ஸ் அதெல்லாம் நிறைய இருக்குது. அது அப்படியே நீட்டு அதில் அந்த பையன் எடுத்து சாப்பிட்றாப்புல
அது மாதிரிலாம் எடுத்து ஒரு அழகான வீடியோ போட்டிருந்தாரு. ஸோ அது போன்ற யாருக்கெல்லாம் தேவைகள் இருக்குதோ, யாருக்கெல்லாம் இந்த சமுதாயத்துல வந்து இன்னுமே வந்து ஒரு நல்ல அங்கீகாரம் கொடுக்கப்படுறதையோ, அந்த அங்கீகாரத்தை வாங்கி தரக்கூடிய இடத்துக்கு இன்னைக்கு இவர் வந்திருக்கிறாருங்கும் போது அதை சரியாக இவர் பயன்படுத்துவார்ன்ற நம்பிக்கை இருக்குது. ஆமா. திமுக கூட இனிமேலையாவது போகக்கூடாது அப்படின்ற எண்ணம் ரொம்ப ஃபிக்ஸ்டா ஒரு மைண்டுக்குள்ளே இனிமேல் வந்துடும் கொஞ்சம் நாள்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். அதே மாதிரி டிடிவி தினகரன் அவர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்ல சொல்லியிருக்காரு சார், தாவே காட்சி மட்டும் என்ன, அதே மாதிரிதான் திமுக அதிமுக எல்லாம் என்ன திராவிட கட்சிகள்லாம் என்ன பண்ணாங்களோ அதே தான் வந்து அவர் திரும்பி பண்றாரு. இன்னொன்னு சொன்னாரு, கரெக்ட், நீங்க சொன்னதுல வந்து சொன்னாரு, என்னங்க அவர் மாற்றம்னாரு, என்ன பெரிய மாற்றம், இதுக்கு முன்னாடி இந்த திராவிட அதான் எங்களை போன்ற, ஏன்னா அவருமே வந்து ஒரு திராவிட கட்சி தானே, எங்களை போன்ற திராவிட கட்சிகள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அதைத்தான் அவரும் பண்றாருன்றாங்க. இப்ப இதுல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இவர் சொல்றதுலயும் சரி, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போடுறதுலயுமே சரி, இவங்க எல்லாருமே ஒண்ணு சொல்றாங்கல்ல, மாற்றம்னு சொன்னாங்க, இதுதான் மாற்றமா, மாற்றமே எதுவும் இல்லைன்றாங்கல்ல. இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், சிம்பிளா பதில் சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க. இப்ப இதுல இருந்து இவங்க 2 தான் சொல்ல வராங்க, என் புரிதல் கரெக்டான்னு சொல்லுங்க. ஒண்ணு, மாற்றம்னு சொன்னீங்க எதுவுமே இல்ல, அப்படியேதான் இருக்குதுன்னு சொல்றாங்களா, அப்படியேதான் இருக்குதுன்னு சொல்றத எதெல்லாம் சொல்றாங்க? இந்த நாட்டுல, இந்த தமிழ்நாட்டுல பிரச்சனை இருக்குது, லஞ்சம் இருக்குது, இன்னுமே ஊழல் இருக்குது, இன்னுமே மக்களுக்கு பிரச்சனை இருக்குது, இன்னுமே இதுல எதுவுமே இங்க சரியா இல்ல அப்படின்றத சொல்றாங்களா? அததான் சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப இதுக்கு முன்னாடி உங்களோட 5 வருஷம் ஆட்சியில இதுதான் இருந்துச்சுன்னு சொல்றீங்க. அப்போ அப்படி எடுத்துக்கலாமா? அதை கண்டிப்பா டே 1ல இருந்து நான் யோசிச்சுட்டே இருக்கிறேன், என்ன இவங்க எப்ப பாரு இப்படியே சொல்றாங்க, இவங்க தெரிஞ்சுதான் சொல்றாங்களா இல்ல ஆர்வத்துல சொல்றாங்களா? உதயநிதி ஸ்டாலின்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே சொல்றாங்க, மாற்றம்னு சொல்லி எதுவும் இல்ல. அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உங்க ஆட்சியில இதெல்லாம் இருந்துச்சுன்னு நீங்க ஒத்துக்கிறீங்க, இந்த பிரச்சனையெல்லாம் உங்க ஆட்சியில இருந்துச்சுன்னு ஒத்துக்கிறீங்க. இது நம்பர் 1. நம்பர் 2, அப்ப மாற்றம்னு சொல்றீங்களே, இதுதான் மாற்றமா அப்படின்னு நீங்க கேக்குறீங்களே, அப்போ உங்களுடைய தாட் இதுல என்ன அப்படின்னா, நான் இதுக்கப்புறம் இதுல எதையுமே மாற்றம் கொண்டு வர முடியாது, நீ கொண்டு வந்தாதான் உண்டு, கொண்டு வந்துட்டியாப்பா இல்லையாப்பா, கொண்டு வரலாம் சொல்லி திரும்ப இதை பண்றதுக்கு நானே போதுமே, இதை பண்றதுக்கு எதுக்கு வந்துட்டு ஒரு மாற்றம் அப்படின்னு கேட்க வராங்களா? என்ன சொல்ல வராங்க? இதுல இருந்து மாற்றம்னு சொன்னீங்களே, இது மாற்றமே இல்லை, நீங்க சொல்றதுலயே உங்களோட ஸ்டாண்ட் உடையுது. அதுல உங்களை நீங்களே வந்து கை காட்டிக்கிறீங்க, நாங்க இதுக்கு முன்னாடி இப்படித்தான்ப்பா இருந்தோம், இதுக்கு முன்னாடி நாங்க இப்படிதான் இருந்தோம், அது அப்படியே கண்டினியூ ஆகுதுன்னு நீங்க கிட்டத்தட்ட லிட்டரலா நீங்க வந்து ஒப்புக்கொள்றீங்க, வாக்குமூலம் கொடுக்குறீங்க, எங்க ஆட்சியில இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு சொல்றீங்க. எப்படி இத கூட யோசிக்காம இவ்வளவு பெரிய தலைவர்கள் சொல்லக்கூடிய இவங்கலாம் மாற்றம்னு சொன்னீங்க ஒண்ணுமே இல்ல, மாற்றம்னு சொன்னீங்க ஒண்ணுமே என்னையா கேள்வி இது? புரியல. இது லாஸ்டா ஒரு மீம் ஒண்ணு பார்த்தேன் இப்ப, ரைட்டா? அந்த மீம் வந்து என்னன்னா, ஒரு நைஜீரியன் ஒருத்தர் வந்துட்டு ஒரு இதுல ஜெயிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா வந்து அழுதுட்டே இருந்திருக்காரு கண்டினியூஸா, அவரு எவ்வளவோ மணி நேரங்கள் வந்து இத்தனை நாட்கள் அழுது இப்போ வந்து அதுக்கு ஒரு சாதனை படைச்சிருக்காரு அவர். தொடர்ந்து இத்தனை மணி நேரங்கள் இத்தனை நாட்கள் அழுதவர் அப்படின்ற சாதனை இப்ப அவர் படைச்சிருக்காரு, உலகளாவிய சாதனை. இப்ப அதுல ஒருத்தர் மீம் போடுறான் கீழே, ஸ்டாலின் அவர்கள் வந்து அவர் போட்டோவை போட்டு அப்படின்னு சொல்லி, என்னன்னா இந்த பரோட்டா போட்டி இருக்கும்ல, இவரு சூரிய உள்ள போவாரு, அங்க வந்துட்டு இது என்ன இங்க அப்படின்னு, இந்த மாதிரி இத்தனை பரோட்டாவை சாப்பிட்டு காட்டோம் அப்படின்னா வந்து காசு கட்ட வேணாமா அப்படின்னு, போட்டிக்கு நான் வரலாமா அப்படின்னு வரல, அதுல சூரிய மூஞ்சி எடுத்து ஸ்டாலின் மூஞ்சி வச்சுட்டு போட்டிக்கு நான் வரலாமா, ஏன்னா இவங்க ஆல்ரெடி 30 நாள் முடிஞ்சு போச்சு, இன்னும் அழுதுட்டு இருக்காங்க. ஏன்னா 30 நாளா இங்க உட்காந்து ஒரு 100கணக்கான பேர் அழுதுக்கு இருக்கோம், என்ன அந்த நைஜீரியா என்னடா பெரிய எங்களோட அழுதுட்டான், போட்டிக்கு நான் வரலாமா அப்படின்னு சொல்லி ஒரு மீம் போட்டுக்கிறாங்க. அது அதனால அந்த மாதிரி வந்து இவ்வளவு நாளா அழுதுட்டு இருக்கிற இவங்க வந்து எப்படி என்ன மாதிரிலாம் பண்ண போறாங்க அடுத்து அப்படின்றத ஆர்வமா பார்ப்போம். நம்ம நாளைக்கு திரும்ப பேசுவோம். முக்கியமான விஷயங்களை அடுத்த வீடியோ டிஸ்கஸ். தேங்க்யூ.